நான் வணக்கண்ணா. அண்ணா நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம்ல இந்த வாரம் எத்தனை மாடுங்க வந்திருக்கு? அண்ணா இந்த வாரம் பாத்தீங்கன்னா 22ங்கண்ணா. சரிங்க. 20 மாடு 2 எருமைங்கண்ணா. ஓகேண்ணா. எல்லாம் பார்க்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்தாச்சு. சரிங்க. சேல்ஸுக்கு லைவ்ல இன்னொரு 12 மட்டும் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. என்ன நம்ம இப்ப பாக்குறேன்னா என்ன பிரீடு எவ்வளவு கறவை அதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க. பாத்துறலாம். ஓகேண்ணா. ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல HF கிராஸ்ங்கண்ணா. சரிங்க. ஒரு 25 லிட்டர் கெபாசிட்டி இருக்குங்கண்ணா. ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா கண்ணு மாடுங்கண்ணா. இப்பதான் கிடேரி கண்ணு போட்டிருக்கு. ஓவர் சைஸ்ல செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. ஒரு 25 லிட்டர் கெபாசிட்டில ஓவர் சைஸ் கிடேரி கண்ணு மாடுங்க. ஓகேண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா செவல சட்டை, அதாவது செம்பூத்து, சாரி என்ன சொல்லுவாங்கன்னா சிவாஜி HF. ஓகே. நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க. சரிங்க. இன்னொரு 25 லிட்டர் கறவை வரும். கண்ணு போறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா HF கிராஸ்ங்க, ஜெர்சி HF கிராஸ். ஒரு 10 நேரம் 10 கறவை வருங்கண்ணா. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜி HF 4 பல்லுக்கு தலையேத்து தலைச்சலையும் நேரம் 10 கறவை வருங்க. நல்ல வெயிட்டான மாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில நல்ல மடிச்சட்டு நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடுங்க. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா HF கிராஸ்ங்களா நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. ஒரு 25 லிட்டர் கெபாசிட்டில இருக்கக்கூடிய மாடு. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில ஒரு கிராஸ்